அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழக மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டாஸ்மாக் கடைகள் மூடல் மற்றும் கடை திறந்திருக்கும் நேரம் குறைப்பு போன்ற முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பயனுள்ள தகவலை லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. டாஸ்மாக் கடைகள் மூடல் குறித்து உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் புதியதாக பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு மாநிலத்தில் மது கொள்கையை சில அதிரடி மாற்றங்களை கொண்டு வர திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி டாஸ்மாக் கடைகள் மூடல் மற்றும் கடைகளை திறந்திருக்கும் நேரத்தை குறைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது தமிழகம் முழுவதும் இரவு 10 மணி வரை இயங்கி வரும் டாஸ்மாக் கடைகளின் விற்பனை நேரத்தை குறைக்க பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தின் போதே தமிழக வெற்றி கழகம் படிப்படியாக மதுவிலக்கு என்ற கொள்கையை முன்வைத்தது. அதன்படி தற்போது நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் முதலமைச்சராக பதவியேற்ற முதல் நாளிலேயே மது விற்பனை நேரத்தை குறைப்பதன் மூலம் தனது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் பணியை முதல்வர் விஜய் தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி தற்போது மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை கடைகள் இயங்குகின்றன. இதனை மாற்றி இரவு 8 மணிக்கு கடைகளை மூட அரசு ஆலோசித்து வருகிறது. மேலும் முதற்கட்டமாக மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதிகளில் உள்ள கடைகளை மூடவும், பின்னர் தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக அனைத்து மது கடைகளை மூடவும் தமிழக அரசு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் விற்பனை நேரம் குறைக்கப்படுவதால் கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெறுவதை தவிர்க்க காவல்துறை கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிகிறது. தமிழக அரசின் இந்த முடிவிற்கு பெண்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. மதுக்கடைகள் திறந்திருக்கும் நேரத்தை குறைக்கப்படுவதன் மூலம் இரவு நேரங்களில் மது அருந்துவிட்டு வாகனங்களை ஓட்டுவதால் ஏற்படும் விபத்துகள் மற்றும் குடும்ப தகராறுகள் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் தமிழக அரசிற்கு மது விற்பனை மூலம் கிடைக்கும் வருவாய் குறையும் என்பதால் அதனை ஈடுகட்ட மாற்று வருவாய் ஆதாரங்களை அரசு கண்டறிய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் வெளியாக வாய்ப்புள்ளதாக கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தை போதையற்ற மாநிலமாக மாற்றுவதே தனது இலக்கு என முதலமைச்சர் விஜய் ஏற்கனவே அறிவித்துள்ள நிலையில் டாஸ்மாக் கடைகள் மூடல் மற்றும் நேர குறைப்பு நடவடிக்கை மூலம் தமிழக மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுக்கடைகள் மூடல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.